இதோ இந்த மனிதர் எதை தேடி கடைகளில் அலைகின்றார் என்பதை கதையின் முடிவில் காண்போம். ஏமா லேட்டு? சார், என் பையன் காலேஜ்ல படிக்கிறான். அவனுக்கு உண்டானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சார். ஓ அப்படியா? ஆமா சார். நான் 4 வீடு 10 பாத்திரம் தேய்ச்சி அவனை படிக்க வைக்கிறேன். ஏன்னா அவன் அப்பா அவன் சின்ன வயசா இருக்கும்போதே குடிச்சு குடிச்சு இறந்து போயிட்டாருங்க. அவனை நம்பித்தான் நான் இருக்கேன். சரிம்மா சரிம்மா, போய் வேலையை பாருமா. சார் வரேன் சார். ஓகேம்மா, நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்கம்மா. சரி சார். பாண்டி, இந்த முதல்ல சாப்பிடு. சோறு வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு தேவை பணம் வேணாம். இல்லனா உன்னை அடிச்சு கொன்னே விடுவேன். டேய் நில்லடா. டேய் ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? உனக்கே தெரியும், காதல கழுத்துல இருந்ததையெல்லாம் கூட வித்து உன்னை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பனை கட்டின நாள்ல இருந்து நான் சித்திரவதைப்பட்டு சீரழிஞ்சேன். இப்போ பொண்ணால சீரழிஞ்சுகிட்டு இருக்கேன். நான் என்ன வச்சுக்கிட்டு வஞ்சனையாடா பண்றேன்? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? எல்லாம் என் தலை எழுத்து. பாரு, பணம் தரனா வீட்டு பக்கமே வரமாட்டேன். கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொன்னே விடுவேன். டேய் டேய் பாண்டி, பாண்டி. அம்மா, பணம் வாங்கிட்டு வந்துட்டியம்மா? இந்தடா, இதுல 2500 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. நேத்தெல்லாம் படாத பாடுபட்டு பாத்ரூம் கழுவி கஷ்டப்பட்டு மேன்ஷன்ல இத வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேலாவது நல்லா ஒழுங்கா படிச்சு ஒரு வேலைய வாங்கி அம்மாவை உட்கார வச்சு 1 ரூபா சோறு போடுறா. டேய் பாண்டி, இப்பெல்லாம் என்னால ஓடி ஆடி வேலை செய்ய முடியலடா. உடம்பெல்லாம் ஒரே வலி, சலிப்பா இருக்குடா. ஒன்னும் கவலைப்படாதம்மா, சம்பாரிச்சு உன்னை காப்பாத்த தான் படிச்சிட்டு இருக்கிறேன். வட்டா என் செல்லம்மா. நான் தான் பார்க்க போறேன்னு சொன்னல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஹாப்பி பர்த்டே டு யூ. உன்னை பார்க்காம இருக்க முடியல, ஓடி வந்துட்டேன். வாவ், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நான் உன்கிட்ட ரொம்ப நாளா ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். என்னது? எனக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்பா பேசிட்டு இருக்காரு. 3 வருஷமா உன்னை நான் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருக்கேன். இந்த காதலுக்கு வில்லனுங்களே அப்பனுங்க தானே. நான் ரெடிடா, நீ வரேன்னு சொல்லு, இப்பயே நான் உன் கூட வரேன். உன்னை காதலிச்சுட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ண என்னால முடியாது. அப்படி பண்ணாலும் நான் செத்துருவேன். அப்படி பேசாதடா செல்லம். என் மனசு எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? என்ன பண்றது? இன்னும் 3 வருஷம் என் படிப்பே முடியல. எங்க அம்மாவும் இதுக்கு ஒத்துக்காது. மா, டேய் என்னடா இது கோலம்? ஆசீர்வாதம் பண்ணுமா. டேய் எழுதுடா. அட மானங்கெட்டவனே, ஏண்டா
3 வருஷமா உன்னை வீட்டு வேலை செஞ்சு கக்கூசெல்லாம் கழுவி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சனே, ஒரு பாடத்துல கூட நீ பாஸ் பண்ணலையேடா. இப்பதான் தபால்காரர் கொண்டு வந்து லெட்டர் கொடுத்துட்டு போறாரு. உங்க அப்பன மாதிரியே குடிச்சு குடிச்சு வீணா போற உனக்கு கல்யாணம் ஒரு கேடா? ஏய், என் முகத்திலேயே நீ விழிக்காத. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீ நிக்க கூடாது. போடா வெளியில, போடா. இது பெரிய அரண்மனை, இதெல்லாம் பொழைக்க முடியாது. வா போலாம். சாப்பாடு கொடுமா. காஞ்சனா, பசிக்குதுமா, கொஞ்சம் சாப்பாடு கொடுமா. ஹலோ, என்ன படம் ஓடுது? அஜித் படம் ஓடுது செல்லம். ஓ, சரியா 10 நிமிஷத்துக்கு நான் அங்க வந்துடுறேன். காஞ்சனா, உனக்காக கார்னர் ஷேக் போட்டிருக்கு. அப்ப கண்டிப்பா நான் வந்துடுறேன். வச்சிடுறேன். பசி வைத்த கிள்ளுது. அம்மாடி, காஞ்சனா, அம்மாடி. பாட்டி பாட்டி, இந்தா என்னோட இட்லி சாப்பிடு. ஏ சாமி, நீ நல்லா இருக்கணும். ஆமா, உனக்கு கொடுத்த இட்லியை எனக்கு கொடுத்துட்டிய சாமி. உங்க அம்மாக்காரிக்கு தெரிஞ்ச உன்னை கொன்னே போட்டுருவாளே. எனக்காக நீ அடி வாங்க வேணாம் சாமி. ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். என் ராசாத்தி, நீ நல்லா இருக்கணும். இந்த கிழவி ஏற்கனவே எனக்கு குறை சொல்லிட்டு இருக்கா. இவளுக்குலாம் பாவம் பார்த்தோன்னு வச்சுக்கோ, நமக்கு தான் பாவம் பிடிக்கும். சனிய யாரடி சனியங்கிற? ஆமா, நீ ஒரு சனிய, உன் மாவன் ஒரு சனிய. உனக்கு வெட்டியா தண்டச்சோறு போடுறதும் இல்லாம உன் மாவனுக்கும் நான் தான் சம்பாதிச்சு போட்டுட்டு இருக்கேன். அடி சண்டாளி பாவி, என்ன பார்த்து அடி இப்படி கேக்குற? நான் நல்லா இருந்தப்போ 10 பாத்திரம் தேய்ச்சி உங்க எல்லாருக்கும் சோறு போட்டபடி. அப்படி இருந்த என்ன பார்த்து நன்றி கட்டத்தனமா பேசுறிய. இந்த சிக்கன் குனியா காய்ச்சல் வந்து 3 மாசமா என்ன அடவோட போச்சு. இல்லன்னா வேலைக்கு போய் சம்பாதிச்சிருப்பேன். ஒரு 2 இட்லி என் பேத்திக்கிட்ட வாங்கி தின்ன. அதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசுறிய? நான் நல்லா இருந்த காலத்துல 1 படி அரிசிக்கு 2 படி அரிசியா போட்டு வடிப்பேன். யாராவது பசிக்குது சோறு வேணும்னு வந்து கேட்டா இல்லைங்காம சோறு போடுவேன். அப்படிப்பட்டவளை இப்படி கேட்டல்ல. நீ நல்லா இருக்க மாட்டடி, நாசமாத்தான் போயிருவேன். நீ தாண்டி நாசமா போயிட்டு இருக்க. நான் நல்லாவே இருக்கேன். உனக்கு சம்பாதிச்சு போடுறதும் இல்லாம உன் இலவை எடுக்க முடியல. உன் மாவன் வரட்டும், 2ல ஒரு முடிவு கட்டுறேன். ஆரம்பிச்சிட்டாளுங்கப்பா. பாப்பா, புடவை அயன் பண்ணிட்டு பூ வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஒயின் ஷாப்ல ஒரே கூட்டமா இருக்க, நான் என்ன பண்ணுவேன்? பாப்பா வா, ஊர் சுத்துறவன் பொண்டாட்டிக்கு துணிமணி தேய்ச்சு கொடு, அல்வாவும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொண்டாந்து கொடு. ஏன்டா நீ வேற, நீ எல்லாம் உனக்கும் உங்க அம்மாக்கும் நான் சம்பாதிச்சு சோறு போடுறேன். அதெல்லாம் தின்னுபிட்டு என்னையே ஊர் மாதிரி நாடு மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் எவ்வளவோ பொறுத்துட்டேன், இனி நான் பொறுத்துக்க மாட்டேன். ஒண்ணு நான் இருக்கணும், இல்ல அவ இருக்கணும். சரியா தான் சொல்லிருக்க. முதியோர் இல்லத்துல பேசிட்டேன், கொண்டு போய் சேர்த்துடலாம். அடி பாவி, என்ன வார்த்தை சொல்ற? 3 மாசமா இப்பதான் சிக்கன் குனியா காய்ச்சல் வந்து அது முடியாம படுத்துருக்குது. அது நல்லா இருந்த நேரத்துல அதை உழைச்சி போட்டு நம்ம வயிறார சாப்பிட்டோம். இப்ப கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்க்க சொல்றிய? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? பாவண்டி, வீட்டுல எங்கேயாவது ஒரு பக்கம் முடங்கி கிடக்கட்டும். உனக்கு உங்க அம்மா என்ன, உங்க அம்மா கூடயே போயிரு. நான் என்ன, நான் சொல்றது கேளு. நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும். பத்தியாயே பரமேஸ்வரி, என் குல தெய்வங்களே, எனக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? ஐயா, டேய் பாத்தியாடா, உன் பொண்டாட்டி பேசிட்டு போறத பாத்தியா?
காடுகரை வீடு வாசல்னு ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்த அன்னைக்கு உங்க அப்பங்காரன் குடிச்சிட்டு இன்னைக்கு என்ன அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டான். உங்க அப்பா மாதிரியே நீயும் குடிச்சு உன் வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்ட. இந்த வீட்ல எல்லாமே உன் பொண்டாட்டி சட்டமா தான் இருக்கு. நீ சீக்கிரமா வேலை வெட்டிக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு எனக்கு சோறு போட்டிருந்தேன்னா இன்னைக்கு என்ன அவ வாயால முதியோர் இல்லத்துல சேர்க்கணும்னு சொல்ல முடியுமா? நான் என்னம்மா பண்ணுவேன்? வேலை தேடாமலா இருக்கேன். எவன் வேலை தரான்? என்ன முதியோர் இல்லத்துல சேர்க்காதடா. இங்க பாருமா, சொன்னா நான் கேளு. ஓரமா இங்க இருந்துக்கிறேன். நான் சாப்பிடுற சொத்துல நீ மண்ணள்ளி போட்டுறாத. அவன் முதியோர் இல்லத்துல பேசிட்டாலாம். நீ கிளம்பு. மாசம் மாசம் உனக்கு பணம் அனுப்புறேன். சரியா? வா. ஐயா வேண்டாம்டா, சொன்னா கேளுடா. ஐயோ டேய், வேண்டாம்டா, நான் இங்கே இருந்துக்கிறேன்டா. உன்னை விட்டு போக மாட்டேன்டா. ஐயோ வேணாம்மா. என்னங்க பாத்தீங்களா உங்க மகன் பேசுறது? தங்கம்மா, நான் செத்து போயிட்டா கூட அவன் உன்னை பாத்துக்குவான்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட புள்ள இன்னைக்கு என்ன முதியோர் இல்லத்துல சேர்க்கிறேங்கிறாங்க. நான் என்னங்க அப்படி தப்பு செஞ்சு போட்டேன்? பசிக்குதுன்னு 2 இட்லிய பேத்திக்கிட்ட தானே வாங்கி சாப்பிட்டேன். அது குத்தங்களா? மருமகக்காரி நடவடிக்கை சரியில்லை, கொஞ்சம் திருத்திக்கமா, ஒழுங்கா நடந்துக்கோமான்னு சொன்னேன். அது தப்புங்களா சொல்லுங்க? நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? வாமா. டேய் கண்ணே, பாண்டி வேண்டாடா, வாமா. சொன்னா கேளுடா. ஊரே சொன்னா கேளும்மா, பாக்குதுடா, வாமா. கேவலமா நான் இருக்கேன், இருக்குடா, வாமா. உன் வந்து கால்ல பாத்துக்கிறேம்மா, விழுந்து வாமா, அங்க. கேக்குறேன்டா. அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். வா. ஐயா, பெத்த தாய் இப்படி இழுத்துட்டு போற. போயா. என்ன இப்படி செய்யறானே, ஓ, நான் ஓ, என்ன வேலையை பாருங்க. பண்ணுவேன்? வேண்டாம். ஐயா, சாமி, இங்கேயே ஒரு ஓரமா இருந்துக்கிறையா, என்ன வெளியில போக சொல்லாதீங்க ஐயா. நீங்க சிக்கனங்களை காய்ச்சல் வந்து முடியாம இருக்க, நாங்க உங்களுக்கு வேலை செய்ய மாதிரி இருக்குது. போ 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 போமா. அம்மா பசிக்குதும்மா, ஏதாச்சும் இருந்தா கொடுங்கம்மா. சரிம்மா, சரிம்மா. அம்மாடி, என் பேத்தி மாதிரி இருக்கிறேன். ஏதாச்சும் இருந்தா கொடுங்க. ஐயா, ஐயா, என்னையா என்னையா இப்படி படுத்து கிடக்குற? ஐயா, பாண்டி கண்ணு, ஐயா, என்னையாச்சு உனக்கு? கடவுளே, வரமா இருந்து நான் பெத்த புள்ள இப்படி குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறானே, என்னாச்சுன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? காஞ்சனா, கண்ணு காஞ்சனா, அம்மா கதவை திறமா. காஞ்சனா, ஐயோ பாண்டி, என்னையா இப்படி இருக்க? சனிய சனிய ஐயோ, எங்கேயாச்சும் போய் சாவ சொன்னா இங்க வந்து நிக்குது பாரு. நான் இப்படி எல்லாம் பார்க்கணுமா? ஐயா, ஐயா பாண்டி, அம்மா, அம்மா காஞ்சனா, அம்மாடி கதவை தரமா, கொஞ்சம் கதவை தரமா, சொல்றத கேளுமா, கதவை தரமா. அம்மா, உன் பையன் இப்படி குடிச்சிட்டு கிடந்தா நான் என்ன பண்றது? இப்ப நீ கிளம்பு. ஐயோ, ஐயா, உன் அம்மா வந்திருக்கேன் கண்ணு, கண்ணு முழிச்சு பாடுறா கண்ணு. ஐயா, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுடா. ஏன்டா இப்படி எல்லாம் கிடக்குற? டேய், நீ இப்படி எல்லாம் குடிச்சிட்டு கிடக்கிறதுக்காகவா நான் உன்னை தவம் இருந்து பெத்த? இப்படி கிடக்குறிய? அம்மா, கண்ணு காஞ்சனா,
அம்மாடி அம்மாடி காஞ்சனா, நான் இங்க வந்திருக்க மாட்டேன் கண்ணு. ஆனா காலம் போன கடைசியில எங்கேயாவது அனாதை பணமா போயிடக்கூடாதுன்னுதான் கடைசி காலத்துல கண்ணை மூடும் போது பிள்ளைங்க முன்னாடி கண்ணை மூடலான்னு இங்க வந்திருக்கேம்மா. இன்னும் நான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டேம்மா. நான் இங்கே உன் மூஞ்சில எல்லாம் முடிச்சிட்டு என்னால இருக்க முடியாது. கண்ணு காஞ்சனா, நல்ல சோறு தின்னு 4 நாளாச்சு கண்ணு. ஒரு வாய் சோறு இருந்தா போடுமா, ஒரே பசியா இருக்குதும்மா. நீ என்ன அவமானப்படுத்தினதுக்கு பட்னியா கிடந்தே சாவு. நான் போறேன்டி, திரும்பி வருவனோ என்னமோ, பாட்டி, எங்க செத்து பாட்டி, கிடக்குறனோ கதவை தெரியாது. திறந்து விட சொல்லு போறதுக்கு பாட்டி. முன்னாடி கடைசியா ஒரு அம்மா தடவை கதவை என் பேத்திய சாத்திடுச்சு. பார்த்துட்டு போயிடுறேன்டி. பாட்டி, ஆமாண்டி. பாட்டி, கதவை வெளியில வந்து என்ன திறந்து விட பார்க்க சொல்லு சொல்லுங்க. பாட்டி. என் அம்மா கதவை பேத்தி முகத்தை சாத்திடுச்சு. பார்த்துட்டு போயிடுறவங்கன்னு என் புள்ளதான் அப்படி கதியத்து போய் கிடக்கா. என் பேத்தியவாது நான் பாத்துக்கிறேன் கண்ணு. அவளை கூப்பிடு கண்ணு, கண்ணால பாத்துக்கிறேன். பாட்டி, பாட்டி, கதவை திறந்து விட சொல்லு பாட்டி. பாத்துக்கிறேன். அம்மா கதவை ஐயோ, சாத்திடுச்சு. என்ன படைச்ச ஆண்டவா, என் விதிய பாத்தியா? பாசமா தங்கமான பேரு வச்சாங்களே, இந்த ஐயா, அடி.
பாண்டியை தேடி காவல்துறை அதிகாரிகள் வந்தனர். போன வாரம் தம்மம்பட்டி மெயின் ரோட்டில் ஒரு அம்மா ஆக்சிடென்ட் ஆகி கிடந்ததாகவும் அதன் சுருக்குப்பையில் தங்கம்மா என்ற பெயரில் 3 லட்சத்திற்கான இன்சூரன்ஸ் நகல் இருந்ததாகவும் அதில் வாரிசாக பாண்டி என்று பெயர் போட்டு இருந்தது என்றும் அதில் இருந்த விலாசத்தை தேடி சென்றபோது அவர்கள் காலி செய்து 2 வருடங்கள் ஆனது என்றும் சொன்னதினால் கார்ப்பரேஷனில் சொல்லி அடக்கம் செய்துவிட்டோம் என்றும் பாண்டி வந்தவுடன் காவல் நிலையத்திற்கு வரும்படி கூறிவிட்டு சென்றனர் காவல்துறை அதிகாரிகள். நிறுத்தியா முதல்ல? நீ குடிக்காம நாளுக்கா சம்பாதிச்சிருந்தா நான் ஏன் அப்படி இப்படி போறேன்? எனக்கும் உங்க அம்மாவுக்கு ஏன் சண்டை வருது? எல்லாமே உன்னாலதான். நீ மனுஷனா இருந்தா குடிய நிறுத்து. இனிமே இந்த குடிய வேணாம். நானும் உன்ன மாதிரி குடிக்காரனா இருந்தாயா? இப்ப திருந்தி நல்லா வாழல. பெத்த தாய்க்கு சோறு போடாம அநியாயமா உங்க அம்மாவை கொண்டு போட்டி இன்சூரன்ஸ் வேற 3 லட்சம் பண்ணிருக்கு. அதையும் வாங்கிட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷன். போயா போ. இனியாவது குடிக்காம திருந்தி நல்லா வாழ. கூட பார்க்க போனா இவன் தாய் உயிரோடு இருந்தபோது ஒருவேளை பழைய கஞ்சி கூட ஊத்தாத மகனும் மருமகளும் 3 லட்சம் இன்சூரன்ஸ் கிடைத்த சந்தோஷத்தில் விதவிதமான பலகாரங்கள் வைத்து படைப்பதில் என்ன பயன்? அதில் இவன் அம்மா விரும்பி சாப்பிடும் அதிரசம் இல்லையாம். அதைத்தான் தேடி கடைகளில் அலைந்து கொண்டிருக்கின்றார் இந்த அன்பு மகன்.